இந்த ஐடியில் வேலை பார்க்குறதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே லீவு. என்ன மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக நீ அப்படியே ஆஃபீஸில் பிஸியாகவா இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸியாக இருக்கமோ இல்லையோ பட் ஆஃபீஸ் ஒர்க்கில் தான் என்கேஜாக இருப்போம். எல்லாமே வந்து வீக்கெண்டில் தான் பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த வீக்கெண்டுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஆனால் என்னோட வீக்கெண்டை ஸ்பாயில் பண்ணுறதுக்குனே என் ஃப்ரெண்டு வந்தான். ஃப்ரைடே நைட்டு மெசேஜ் பண்ணுறான், மச்சான் நாளைக்கு காலைல 10 மணிக்கு ரெடியாரு, நான் வீட்டுக்கு வரேன், நம்ம வெளில போகிறோம். லேட் நைட் ஆயிடுச்சு. சரி வந்துட்டு காலைல பேசிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் நேராக வீட்டுக்கு வந்தான். எங்கடா போகிறோம் என்ன அப்படின்னா, எல்லாம் போகிற வழியில் சொல்கிறேன், ஏறி உட்காரு. லே எவ்வளோ நேரத்தில் வருவோம், எங்கே போகிறோம், ஏதாவது சொல்லுடா, வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு வர வேணாமா ஒய்ஃப்ட்ட. 1 ஹவரில் வந்துடலாம், நீ ஏறி உட்காரு. சரிம்மா அதோ 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன். இப்போயாவது சொல்லு, எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம். இல்லை மச்சான் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கு தான் போகிறோம் அப்படின்னா. இதே மாதிரி காலேஜ் படிக்கும் போது ஒரு தீபாவளி டைமில் ட்ரெஸ் எடுக்க போகிறேன், கொஞ்சம் கூட வரியா. சரிடா ஃப்ரீயாக தான் இருக்கேன் வரேன்னு சொல்லிட்டு போகும்போதே கேட்குறேன், என்ன மாதிரி ட்ரெஸ்டாக எடுக்க போகிறேன் என்னன்னே. இல்லைடா கடையில் போய் பார்ப்போம் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு டிஷர்ட் செக்ஷனுக்குள்ளே பூந்தான். போய் எல்லா டிஷர்ட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். எதையுமே எடுத்து ட்ரையல் கூட போக மாட்டான். வந்து கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. என்னடா எந்த டிஷர்ட்டும் உனக்கு பிடிக்கலையா, பார்த்துக்கிட்டே இருக்க, ட்ரையலுக்கு கூட போக மாட்டேற அப்படின்னு. இல்லை மச்சான் பார்த்து தானே எடுக்கணும் ட்ரெஸ்ஸு, நீயும் அப்படியே பாரு எனக்கு ஒரு டிஷர்ட்டு. சரி ஓகே கன்ஃபியூஸ்டாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் நேரம் பார்த்து ஒரு சில டிஷர்ட்லாம் காமிக்கிறேன். ஒன்று காமிச்சா, என்ன மச்சான் இது ரொம்ப டார்க் கலராக இருக்குது, எனக்குடா டிஷர்ட்டு பார்க்குறீல என்ன, எனக்கு போய் இந்த கலர் இப்படி சூட் ஆகும், வேறு மாதிரி எதாவது பாடுறா. மறுபடியும் ஒரு லைட் கலர் எடுத்து போனால், இது ரொம்ப லைட் கலராக இருக்குடா, இது வேணாம். சரின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ஆவரேஜாக ஒரு நல்ல டிஷர்ட்டு கொண்டு போய் காமிச்சா, மச்சான் இது ரவுண்ட் நெக்டா, ரவுண்ட் நெக் எப்படி போட முடியும், நான் தான் போட மாட்டேனே ரவுண்ட் நெக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படிரா அது செட் ஆகாது, நீ வேறு பாரு அப்படின்னா. வீ நெக் காமிச்சா வீ நெக் வேணாம், ஃபுல் ஹேண்ட் காமிச்சா ஃபுல் ஹேண்ட் வேணாம். இப்போ நீ என்ன மாதிரி டிஷர்ட் தாண்டா பார்க்குற, எனக்கு வந்து காலர் டிஷர்ட் ஆஃப் ஹேண்ட்ரா, இப்போ சொல்லிட்டேன்னு பாரு. சரி ஒரு நல்ல டிஷர்ட் காமிச்சேன், அவனுக்கும் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. சூப்பராக இருக்குடா, போய் ட்ரையல் பண்ணிட்டு வரேன். ட்ரையல் ரூமில் போய் போட்டு வெளில வந்தான். பர்ஃபெக்டாக இவனுக்குனே தைச்ச மாதிரி இருந்தது. சூப்பராக இருக்குடா, பில்லு போட்டுடலாம்ல, நம்ம போய் பேண்ட்டு பார்ப்போம். டே ஒரு நிமிஷம், டிஷர்ட் வந்து செம்மையாக இருக்குது, அதில் எந்த வித டவுட்டும் இல்லை, சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னு வச்சுக்கேன், இப்போ நம்ம வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம். ஸோ தீபாவளிக்கு டிஷர்ட்லாம் போட்டால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் கிராண்டாக பார்ப்போமே, டிஷர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட் விட்டுட்டு மறுபடி ஷர்ட்டுக்குள்ளே போனோம். ஆஃப் ஹேண்டு எதை எடுத்து போட்டாலும் இந்த டிசைன் ரொம்ப ஓல்டாக இருக்குது, கட்டம் வேணாம், பெரிய கட்டம் வேணாம், சின்ன கட்டம் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது, ஸ்ட்ரைப்ஸு வேண்டாம், ப்ளைன் ஷர்ட்டு வேண்டாம். இவ்வளோ தான்டா டிசைன் இருக்குது. இல்லை மச்சான் கொஞ்சம் ஏதாவது நியூவாக இருக்கணும்டா, போட்ட ட்ரெஸ் மாதிரியே இருக்குது, நம்ம வேணால் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் பார்ப்போம்னு அங்கே போயும் இதே மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஷர்ட்டு கூட எடுத்து ட்ரையலுக்கு கூட போகல. சரி ஷர்ட்டு வேணாம்டா, நம்ம பேண்ட்டு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஷர்ட் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி வேறு கடைக்குள்ளே போய் பேண்ட்டு பார்க்க ஆரம்பித்தா, ஜீன்ஸ் பேண்ட்டு ஆனால் ப்ளூ கலர் வேணாம்டா. இல்லைடா ஜீன்ஸில் வந்து ப்ளூ தான் அதிகமாக இருக்கும், நீ ப்ளூ வேணான்னா வேறு என்ன கலர் இருக்குது. இப்படி சொல்லாதடா, தேடி பாடுறா என்ன கலர் இருக்குன்னு. சரி பிளாக் ஒன்று இருக்குது, அதை போய் ட்ரையல் பண்ணா, நல்லாயிருக்கும். மச்சான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், பிளாக் கலர் பேண்ட்டு, அம்மா என்னடா சொல்லுவாங்க, எப்படிடா சாமி முன்னாடி வச்சு படைக்கிறது, பிளாக்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்கடா, அப்பாலாம் பயங்கரமாக திட்டுவார்றா. பிளாக் மட்டும் வேணாம் மச்சான், வேறு எந்த கலர் வேணால் சொல்லு நான் எடுக்கிறேன். சரிடா பிளாக் வேணாம், கிரே இருக்குது பாரு. கிரேக்கும் பிளாக்குக்கும் என்னடா டிஃப்ரெண்ட்டு, இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, இது டார்க்காக இருக்குது, இதெல்லாம் வீட்டில் சொல்ல முடியுமாடா, இதுவும் பிளாக் மாதிரி தான்டா இருக்குது, வேணாண்டா. இதை விட்டா ப்ளூ தான்டா இருக்குது, நீ தான் ப்ளூ வேணாங்கிற, ஒயிட் கலர் ஜீன் தான் இருக்குது, அதை எடுக்கிறியா, அதுதான் யாருக்கிட்டையுமே இருக்காது, எடுத்து போடு, யூனிக்காக இருக்கும். பத்தியா யாருக்கிட்டையுமே இருக்காது ஒயிட் கலர் ஜீனுங்கிற, என்ன போய் எடுக்க சொல்கிற, உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு இப்படியாடா, வேறு ஏதாவது நல்ல கலர் பாருண்டா, உன்னால் பார்க்க முடியல டயர்டாக இருக்குன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நீ எப்படி போய் உட்கார்றா பேசாமல். சரி கோச்சிக்காத. சரி உங்ககிட்ட என்ன ப்ளூ கலர் இருக்குது, நம்ம வேறு மாதிரி எதாவது பார்ப்போன்னா. சரி மச்சான் ஜீனே வேணாண்டா, நம்ம வந்து ஃபார்மல் பேண்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃபார்மல் செக்ஷனுக்குள்ளே போய் அதில் ஒரு 2-3 பேண்ட்டை செலக்ட் பண்ணி ட்ரையல் போட்டு பார்த்தா, ஃபார்மல்ஸ் தான் நம்ம டெய்லி காலேஜுக்கு போடுறோமே, திருப்பி தீபாவளிக்கும் ஃபார்மல்ஸு ஒரு மாதிரி போர் அடிக்குதுடா, நம்ம பேண்ட் அப்புறம் வந்து பார்ப்போம், நம்ம வந்து ஷர்ட்டே போய் பார்ப்போமே, இந்த கடையில் நம்ம இன்னும் ஷர்ட்டு பார்க்கல அப்படின்னு ஆரம்பித்தான். எனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் வந்து ட்ரெஸ்ஸே எடுக்க போகிறதில்ல, இப்படி எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு எதையுமே எடுக்க போகிறதில்ல, இவன் வந்து மனசில் ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருக்கான், பர்ஃபெக்டாக அதே மாதிரி வர்ற வரைக்கும் நம்மளை விடமாட்டான், அது வரப்போகிறதும் இல்லை, நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணி
மச்சான் இன்னும் தீபாவளிக்கு 20 நாளைக்கு மேலே இருக்குது. கடைசி 10 நாளில் தான் எல்லா கடையிலையுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டாக்கை இறக்குவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாரம் விட்டுருவோம், அடுத்த வாரம் வந்து நம்ம வேறு ட்ரெஸ் எடுப்போம்டா அப்படின்னு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எடுக்கன்னு கூப்பிட்டாலே நான் போனதே இல்லை. இப்போ வந்து ஏமாற்றி என்னை கூப்பிட்டு போயிட்டான். டேய், பைக்கை இப்படியே நிப்பாட்டு, நான் ஷேர் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன், நீ ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், நான் 1 ஹவரில் வரேன்னு சொல்லியிருக்கேன், அது நடக்காது, நான் கிளம்புறேன். டே ப்ளீஸ்ரா. நிறைய ட்ரெஸ்லாம் பார்க்க போகிறது இல்லைடா, ஒரே ஒரு ஷர்ட்டு தான் எடுக்க போகிறோம், அதுவும் வைலட் கலர் ஷர்ட்டு தான் எடுக்க போகிறோம், பேண்ட்லாம் கூட எடுக்க போகிறது இல்லை, ஈஸியாக போனோன்னு எடுத்து வந்துடலாம்டா. இது கொஞ்சம் எனக்கு என்னமோ கன்வின்சிங்காக பட்டுச்சு. அது என்னடா ஒரே ஒரு ஷர்ட்டு அதுவும் வைலட் கலர் தான், என்ன கதை அது? இல்லைடா, எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, என் ஒய்ஃபு என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்போ அடுத்த வாரம் சண்டே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போடுவோமா, எனக்காக நீங்கள் அதே கலரில் ட்ரெஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காடா. அவள் வைலட் கலரில் பட்டு சாரீ எடுத்துட்டா. இப்போ அதே கலரில் நான் ஒரு ஷர்ட்டு தான் எடுக்கணும். அதான் என்ன இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னா, சரி வாடா போவோம் வா, நாங்கள் இருக்கிற ஏரியாலே பக்கத்தில் பல்லாவரம் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, போகிறோம். வாயாலே சொல்லிக்கிட்டு இருக்கான் வைலட் கலர்னு. அங்கே போனால் ப்ளூ கலர் வைலட் கலர் ஃபேமிலியிலே நிறைய ஷர்ட் இருக்குது. எதை எடுத்தாலும் இது அதுக்கு மேட்ச் ஆகுமா தெரில, இது அதே கலராக தெரில, இப்படியே சொல்லிட்டு இருந்தானா. இல்லை நீ வந்து உன் ஒய்ஃபை வந்து சாரியை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு, நம்ம அந்த கலரை கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டே ஒவ்வொரு கலர் ஷர்ட்டையாக பார்த்து இதோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 3-4 ஷர்ட்டை எடுத்து போட்டால் இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டான். சரி, எனக்கும் வந்து அது வைலட் மாதிரியே இல்லை, வேறு கலர் மாதிரி இருந்தது. சரி விட்றா, வேறு கடை பார்ப்போம் அப்படின்னு வெளில வந்தால் டயர்டாக இருந்தது. சரி ஒரு ஜூஸை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வச்சான். போய் டைம் ஆகிடுச்சு, லஞ்சுக்காவது நான் வீட்டுக்கு போகணும், தயவு செஞ்சு வா. பல்லாவரத்துலேருந்து குரோம்பேட்டு பக்கத்துலேயே வந்து போத்தீஸ் இருக்குது. சரி போத்தீஸில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், நிறையா கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு போத்தீஸ்க்கு போகிறோம். போத்தீஸில் பைக் பார்க்கிங்லேயே 50 ரூபா வாங்கிட்டாங்க. என்னங்க உங்கள் கடையில் ட்ரெஸ் எடுக்க வந்தால் 50 ரூபா வாங்குறீங்கன்னா, சார் நீங்கள் பில்லு போடும்போது இந்த டோக்கனை காமிச்சிங்கன்னா 50 ரூபாயை லெஸ் பண்ணிப்பாங்க சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால், மச்சான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நீ ஒரு ஃப்ளோர் போ, நான் ஒரு ஃப்ளோர் போகிறேன், வைலட் கலர் ட்ரெஸ்ஸு டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி ஒரு 4-5 கலர் ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து இவங்கிட்ட போட்டால், இவன் வந்து அதுலேருந்து ஒன்று நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே, அதை எடுத்துகிட்டு போய் ட்ரையலில் போட்டு பார்த்தான். ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது, இவனுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது, நல்லாவும் இருக்குது. சரி இதை எடுத்துடலான்டா. சரி என்ன அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடா. ஏன்டா? இல்லை இதை நான் ஒய்ஃபுக்கு அமுச்சு ஓகேவான்னு கேட்டுக்கிறேன். டேய் இந்த கலர் தானடா, இதை என்னடா அமுச்சு ஓகேவான்னு கேட்க போகிறேன். இல்லை ப்ளீஸ் ஃபோட்டோ தானே கேட்குறேன், ப்ளீஸ் ஃபோட்டோ எடுறா அப்படின்னா. சரி ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு 3-4 ஃபோட்டோ அவனை விதவிதமாக ஆங்கிளில் ஒவ்வொரு இடத்துல நிற்க வச்சு எடுத்து இது எல்லாத்தையும் அனுப்பு, தயவு செஞ்சு இதை நம்ம பில்லை போட்டு கிளம்புவோம். ஃபோட்டோலாம் ஒய்ஃபுக்கு அமுச்சிட்டு ஃபோனில் பேசிவிட்டு அங்கேருந்து வந்தான். வந்து இல்லை மச்சான், நீ அமிச்ச 4 ஃபோட்டோவையும் கொஞ்சம் எடுத்து பாரேன், ஒவ்வொரு ஃபோட்டோலையும் இந்த ஷர்ட் வந்து ஒவ்வொரு கலராக தெரியுதுடா. சரி நான் ஒரு கலரு வைலட் கலர் சொல்கிறேன்னே, என் ஒய்ஃபோட சாரீ கலர், அதுவும் இதுவும் ஒன்று தானானே டவுட்டாக இருக்குடா. சரி அதுக்கு இப்போ என்னடா பண்ணலாங்கிற? நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷர்ட்டை அப்படியே இங்கே வச்சுட்டு என் வீட்டுக்கு போயிட்டு என் ஒய்ஃபோட சாரியை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக கலர் மேட்ச் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்து அப்புறம் எடுத்துக்கலாம்டா, ப்ளீஸ் கோச்சிக்காதரா அப்படின்னா. என்னடா சொல்கிற, இந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு போயேன்டா, கலர் மேட்ச் ஆகலைன்னா என்னடா, ஒரு ஷர்ட்டு வச்சுக்கடா அப்படின்னா. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குடா, நான் அதனால தானே சொல்கிறேன், நமக்கு வேறு டைம் இல்லை, அடுத்த வாரம் வேறு ஃபங்க்ஷன், ப்ளீஸ்ரா கொஞ்சம் நேரம் தான், ஒரு 1/2 ஹவரில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை அங்கேயே வச்சுட்டு பார்க்கிங்க்கு 50 ரூபா கொடுத்தோம்ல, அதெல்லாம் திருப்பி தர மாட்டாங்க. போய் பைக்கை எடுத்துக்கிட்டு, சரி இது சரிப்பட்டு வராது, எனக்கு பசிக்குது, வீட்டுக்கு போக முடியாது, இனிமேல் போனால் நான் திருப்பி வெளில வர முடியாது, இங்கேயே சாப்பிட்டு போயிடுவோன்னு போயிட்டு தலப்பாக்கட்டியில் சாட்டர்டே மதியம் கேட்கவா வேணும், கூட்டமாக இருந்தது, வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு இவன் வீடு அங்கேருந்து ஒரு 10-11 கிலோமீட்ரு, இவன் வீட்டுக்கு போய் அவன் ஒய்ஃபோட சாரியை எடுத்துக்கிட்டு திருப்பி போத்தீஸ்க்கு வந்து மறுபடியும் அதே மாதிரி 50 ரூபா பார்க்கிங் கொடுத்துட்டு மேலே போய் நாங்கள் எடுத்து வச்ச ஷர்ட்டையும் இந்த புடவையும் வச்சு பார்த்தா மேட்சிங்காக இருக்குது. ஒரு 90% மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எக்ஸாக்டாக இதே கலர்னு சொல்ல முடியாது. ஓகேடா, இதேமாரி எக்ஸாக்டாலாம் மேட்ச் கிடைக்காது. வைலட் ஃபேமிலி உங்களுக்கு என்ன ஒரே கலரில் தானே போடணும், இதுவும் அதே கலர் தான்டா, வைலட் தான்டா, தயவு செஞ்சு இதை எடுத்துரு அப்படின்னா. இல்லை மச்சான், எங்களுக்கே கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது, அவளே இந்த ஒன்று தான்டா என்கிட்ட கேட்டிருக்கா, இதையும் கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகலன்னா அது நல்லா இருக்காதரா, ப்ளீஸ்ரா எனக்காக இன்னொரு 2 கடை ட்ரை பண்ணி பார்ப்போண்டா அப்படின்னா. டேய் நீ ஷர்ட் எடுக்க போறியா இல்லையா? கண்டிப்பாக எடுத்துருவேன்,
ப்ளீஸ் 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 எனக்காக நீயே பாரேன், இது ரெண்டும் என்ன சேமாவாக இருக்குது. சேமா இல்லைடா, அதே மாதிரி சேமாலாம் எப்படி கிடைக்கும்னு நினைக்கிற? ப்ளீஸ் 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 ட்ரை பண்ணி பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி மறுபடி குரோம்பேட் போத்தீஸ்க்கு ஆப்போசிட்லேயே சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, அங்கே போய் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தா இவன் சொல்கிற மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக 100% மேட்ச் ஆகிற மாதிரி ஷர்ட்டு கிடைக்கல. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அங்கேயே பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கோம். இது சரிப்பட்டு வராது, விட்டுரு அப்படின்னா, இல்லை நாளைக்கு நம்ம வந்து டி நகர் போவோம். டி நகரில் இல்லாத ட்ரெஸ்ஸாடா, டி நகரில் இல்லாத கலெக்ஷனா? எவ்வளோ கடை இருக்குது, இதெல்லாம் சும்மா வேஸ்ட்ரா. நான் அப்பயே நினச்சேன் டி நகர் போகும்னு. சரி, ஒரு ஷர்ட்டுக்காக அவ்வளோ தூரம் போகணுமான்னு நினச்சேன், இப்போ போகிற மாதிரி ஆயிடுச்சு பாரு. டே என்ன பேசிக்கிட்டே போகிற, நீ வேணால் போயிட்டு வா, நான்லாம் வரல. இன்றைக்கே நான் 1 ஹவரில் வரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வீட்டுக்கு போல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. சாயங்காலம் வேறு அவளை வெளில கூப்பிட்டு போகணும், எனக்கு டயர்டாக இருக்குடா, நான் வரமாட்டேன்டா. ப்ளீஸ் 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 எனக்காக வா. நீ என்ன பண்ண போகிற? நான் தான் பைக் ஓட்ட போகிறேன், நீ பின்னாடி தான் உட்காந்து வர போகிற. வாடா ப்ளீஸ்டா. சரி போய் தொலை, வரேன் அப்படின்னு அடுத்த நாள் காலைல அதே மாதிரி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டான். அதே மாதிரி பைக்கிலே வேறு வந்திருக்கான். டி நகர் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 ஹவர், டிராஃபிக் இல்லைன்னா 1 ஹவரில் போகலாம், டிராஃபிக் இருந்தால் 1.5 ஹவர்ஸ் ஆகும். அவ்வளோ தூரம்லாம் பைக்கில் வேணாண்டா, கார் எடுக்கிறேன், காரில் போகலாம். மச்சான், டி நகரில் சண்டே காரை கொண்டு போய் நீ எங்கடா நிப்பாட்டுவ? பார்க்கிங்கே கிடைக்காது, அதுவே ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்கும்டா. ப்ளீஸ்டா வேணாண்டா, பைக்லேயே போகண்டா அப்படின்னு சொல்லி அந்த வெயிலில் மறுபடியும் பைக்கில் உட்காந்து டி நகர் போனால் மறுபடியும் போத்தீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரியே 50 ரூபா பைக்குக்கு பார்க்கிங். மேலே போய் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தா, இந்த தடவை தான் நம்மக்கிட்ட கையில் புடவையே இருக்கே, அந்த புடவையை வச்சுக்கிட்டே ஷர்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொன்றா காமிச்சாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான். செக்குடு வேணாண்டா, வேஷ்டிக்கு போய் செக்குடு ஷர்ட் யாராவது போடுவாங்களாடா? ஆஃப் ஹேண்டு எப்படிரா, நம்ம என்ன இன்னும் ஸ்கூல் பசங்களா? இது வந்து ரொம்ப ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஒரு மாதிரி பார்ட்டி வியர் மாதிரி இருக்குடா. இது எப்படி ஆஃபீஸ்க்கு போட்டு போக முடியும் சொல்லு? நீ ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்லியே, ஃபங்க்ஷனுக்கு தானே சொன்னேன். சரிடா, அதுக்குன்னு ஒரு ஷர்ட் எடுத்தால் ஃபங்க்ஷனுக்கு மட்டுமா போடுவாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கெலாம் போட மாட்டியா நீ? இவ்வளோ காசு கொடுத்து எடுக்கிற, ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போடுறதுனா என்னடா வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை தான்டா போட முடியும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது மச்சான். நீ வந்து ஃபங்க்ஷனுக்கும் சூட் ஆகணும், ஆஃபீஸ்க்கும் நம்ம போட்டு போகணும், அந்த மாதிரி கொஞ்சம் பாடுறா. சரி இது பாரு, இது சைனீஸ் காலரா, சைனீஸ் காலர் எனக்கு செட்டே ஆகாது, என்னோட பாடிக்கு சைனீஸ் காலர் செட் ஆகாது மச்சான். இது வந்து ஷர்ட்டே இல்லைடா, இது வந்து குர்த்தா, இதை எப்படி போடுவ நீ? நார்த் இந்தியன் மாதிரிலாம் இருக்கும். சரி இது கலர் நல்லா இருக்குது, நான் போய் போட்டு பார்த்துட்டு வரேன். மச்சான் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குடா, அதனால் வேற பாறேன். இது வந்து ரொம்ப லூஸாக இருக்குடா, என் சைஸே கிடையாது இது. இது பாடி ஃபிட்டிங்லாம் ஓகே தான்டா, ஆனால் வந்து ஹைட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட் ஷர்ட்லாம் வந்து நீ பேண்ட்டுக்கு போட்டினா கூட எதுவும் தெரியாது, ஆனால் வேஷ்டிக்கு போய் இவ்வளோ ஷார்ட்டாக ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாவே இருக்காதுடா, அது லுக்கே கெடுத்துரும். இது ரொம்ப லென்த்தாக இருக்குது மச்சான், குர்த்தா நீ காமிச்சில அந்த லென்த்து வருது. எவ்வளோ கடை ஏறி இறங்கிட்டோம், நீ ஒரு ஷர்ட்டு கூட எடுக்கிற மாதிரி தெரில, விட்டுரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, மறுபடியும் நேற்று இதே மாதிரி தான் பண்ணேன், இன்றைக்கும் அதே தான் பண்ணியிருக்க, விட்டுரு. விட்டுருண்ணா, என்னடா பண்ணுறது? அடுத்த வாரம் சண்டே ஃபங்க்ஷன், என்ன பண்ணலாம்? நீயே ஒரு ஐடியா சொல்லு. சரி, நம்ம வந்து ஆன்லைனில் பார்ப்போம், நான் உனக்கு நாளைக்கு பார்த்து லிங்க் சென்ட் பண்ணுறேன், நீ ஜஸ்ட்டு பே மட்டும் பண்ணி வாங்கிடு, அவ்வளோதான். இல்லை மச்சான், ஆன்லைன் நமக்கு செட் ஆகாதரா. என்னடா ஆஃப்லைனில் இத்தனை கடை ஏறி இறங்கியே நமக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் வருது, ஆன்லைனில் எப்படிடா வாங்க முடியும்? அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடைக்காதுடா. இல்லை ஆன்லைனில் நான் நிறையா ட்ரெஸ் எடுத்திருக்கேன், எனக்கு தெரியும் எந்தெந்த சைட்டில் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு. நீ இப்போ பேசாமல் வீட்டுக்கு போ, நாளைக்கு நான் உனக்கு லிங்க் அனுப்புகிறேன், அதை நீ வாங்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ ப்ரோ கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறேன். ப்ரோ வந்து என்கிட்டயே வைலட் கலரில் ஒரு ஷர்ட் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் வாங்கின ஷர்ட்டை ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. பர்ஃபெக்டான இதே கலரு, எக்ஸாக்ட் மேட்ச்சு. ப்ரோ சூப்பர், இந்த ட்ரெஸ் உங்கள் வீட்டில் தானே இருக்குது, இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சோடனே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இந்த ஷர்ட்டை என்கிட்ட கொடுங்க, இதையே கொண்டு போய் அவன்கிட்ட காமிச்சு நான் ஆர்டர் போட வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ வீட்டுக்கு அன்றைக்கி ஆஃபீஸ் முடிஞ்சோடனே போகிறோம். ஆஃபீஸ் முடியறதுக்கே 8:30-9 மணி ஆகிடுச்சு. நாங்கள் வேலை பார்க்குறது துறைப்பாக்கம், ப்ரோ வீடு குன்றத்தூர், இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணி போய் ப்ரோ கிட்ட ஷர்ட்டை வாங்கிட்டு இவன்கிட்ட வந்து காமிச்சா, சூப்பர் மச்சான், எக்ஸாக்ட் சேம் கலரு, இதை தானடா நம்ம 2 நாளாக தேடிட்டு இருந்தோம். சரி ஓகே, நீ இந்த ஷர்ட்டை தயவு செஞ்சு ஆர்டர் போட்டுரு. உன்னோட சைஸ் என்ன? 42டா. நீ என்ன பண்ணு, 42ல் ஒரு ஷர்ட்டு இதே கலரு, 44லேயும் இதே கலர் ஷர்ட்டை ஆர்டர் போட்டு 2 ஷர்ட்டு ஆர்டர் போடுறா அப்படின்னு. இதுக்கா 2? இல்லை இப்போ நீ உன்னோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா இது பிராண்டட் கிடையாது. பிராண்டட்னால் நம்ம சைஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. நீ என்னடா 2 ஷர்ட்டு தானடா ஆர்டர் போடு, எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சுக்கிட்டு மீதி உள்ள இன்னொரு ஷர்ட்டை ரிட்டன் போட்டுருவோம்
இதில் என்ன இருக்குது, நமக்கு வேறு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ ஆர்டர் போட்டாலே வெள்ளிக்கிழமை தான் வரும், ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஃபங்க்ஷன், ப்ளீஸ்டா 2 ஷர்ட் ஆர்டர் போட்டுரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறேன், என்னடா ஆர்டர் போட்டியானா, போட்டேன்டா. 2 தானே போட்டேன். இல்லை மச்சான் 2 போடல, 1 தான் போட்டேன். ஏன்டா நான் தான் படித்து சொன்னனேடா. இல்லை மச்சான், நான் கரெக்டாக வந்து இன்ச் டேப்லாம் வச்சு அளந்து பார்த்தேன்டா, அவன் அங்கே டயக்ராமில் போட்டிருக்கிற அதே சைஸு கரெக்டாக எனக்கு இருக்கும், அதனால் ஒரு ஷர்ட்டு தான் ஆர்டர் போட்டேன். நான் எனக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேணாம், தயவு செஞ்சு நீ ஏன் 2 ஷர்ட் ஆர்டர் போடலங்கிற ரீசனை மட்டும் சொல்லேன். இல்லைடா, அவன் என்ன சொல்லியிருக்கான், ரிட்டன் நம்ம அமுச்சு விட்டோன்னா 100 ரூபா நம்ம பே பண்ணுமா கொரியருக்கு. எதுக்குடா வேஸ்ட்டாக 100 ரூபா, எனக்கு தான் சைஸ் கரெக்டாக தெரியுமே. டேய், போத்தீஸ்க்கு பார்க்கிங்க்கு மட்டுமே நம்ம 150 ரூபா கொடுத்துருக்கோண்டா, அது போக ஜூஸு சாப்பாடு இந்த சட்டை எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா நம்ம செலவு பண்ணியிருப்போம். அதெல்லாம் உனக்கு தெரில, இந்த 100 ரூபா தான் உனக்கு பெருசாக தெரியுது. சரி போய் தொலை வை ஃபோனுன்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் ஆச்சு, வெள்ளிக்கிழமை அவனே ஃபோன் அடித்தான். டேய் ஷர்ட்டு வந்துருச்சுடா, போட்டு பார்த்தேன், சைஸு வந்து சரியில்லைடா, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அடுத்த சைஸு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குடா அடுத்த சைஸு. இதை தானடா நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படின்னு பயங்கரமாக அவனை திட்டிட்டு, இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நான் சொல்கிறத வாயை மூடிக்கிட்டு பேசாமல் நீ கேளு, நீ வேறு எதுவுமே பேசக்கூடாது. சரிடா நான் பேசலடா, சனிக்கிழமை காலைல 10 மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நான் ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போகிறேன், அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். இல்லை மச்சான், வைலட் கலர் ஷர்ட்டு தானே, ஏன்னா கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் நிறுத்துடா, வைலட் கலர் ஷர்ட்டு தான்டா, அதே கலர் ட்ரெஸ்ஸு தான்டா, எடுக்கலாம்டா, தயவு செஞ்சு ஃபோனை வை, சனிக்கிழமை காலைல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனிக்கிழமை காலையில் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். 2 பேரும் சேர்ந்து ராம்ராஜ் ஷோரூமுக்கு போனோம். அங்கே ஏன்னா வேஷ்டிக்கு வந்து எல்லா கலர்லேயும் ஷர்ட் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக இவனோட கலருக்கும் ஷர்ட் இருக்கும்னு. அதே மாதிரி புடவையை எடுத்துகிட்டு அங்கே போய் கேட்டால் உடனே கொடுத்துட்டாங்க இந்த கலர் ஷர்ட்டு. சரிடா போய் ட்ரையல் பண்ணிட்டு வா அப்படின்னா ட்ரையல் பண்ணிவிட்டு வந்தான். எல்லாமே கரெக்டாக இருக்குது, பாடி ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்குது, கையும் கரெக்டாக இருக்குது, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு தான், ப்ளைனு தான், ஆஃபீஸ்க்கும் போடலாம், ஃபங்க்ஷனுக்கும் போடலாம், வேஷ்டிக்கும் போடலாம், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் லென்த்து மட்டும் இவன் எப்போதும் போடுற ஷர்ட்டை விட கொஞ்சம் கூட இருக்குது. ஷார்ட் ஷர்ட்டாகவே போட்டு இந்த ஷர்ட்டில் அவனை பார்க்கும் போது என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் அவனே சொன்னேன், மச்சான் லென்த்தை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன், உன்கிட்ட இதை விட்டால் வேறு ஷர்ட்டும் இல்லை, இப்போ வேறு ஷர்ட்டு போய் எடுக்கிறதெல்லாம் நடக்காத காரியம், தயவு செஞ்சு இந்த ஷர்ட்டை எடுத்துரு, நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் டைலர்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஷர்ட்டை அவனை கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வச்சுட்டேன். ஆனால் அவனுக்கு வந்து இன்னும் ஹாப்பியாக இல்லை. நம்ம பையன்தான் எல்லாத்துலேயும் ஒரு 100% பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பானே, இங்கே கொஞ்சம் குறையுதில்ல, அதனால் அவன் ஹாப்பியாக இல்லை. நேராக டைலர் ஷாப்புக்கு போகிறோம். அங்கே போயிட்டு இவன் எப்போதும் ரெகுலராக போடுற ஷர்ட்டையும் இதையும் கொடுத்தா அவர் அளந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, தம்பி ஒரு 1/2 இன்ச்சு தான் கூட இருக்குது, இதை நான் வந்து கட் பண்ணிவிட்டு மடித்து தைக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1 இன்ச்சாவது வேணும் எக்ஸ்ட்ரா, ஸோ இதை வந்து என்னால் ஆல்ட்ரே பண்ண முடியாதுப்பா, நீ இப்படியே போட்டுக்க, இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, இப்படியே போட்டுக்க அப்படின்ட்டாரு. பையன் மறுபடியும் சோகமாயிட்டான், ஆல்ட்ரும் பண்ண முடியலையேன்னு. டேய் தயவு செஞ்சு இந்த ஷர்ட்டை நாளைக்கு போடு, வேஷ்டிக்கு ஒன்றும் தெரியாது, ஃபங்க்ஷனை முடி, அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வேறு ஒரு டைலர்கிட்டையோ எங்கேயோ கொடுத்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், தயவு செஞ்சு இதை நாளைக்கு போடுறா. உன் ஒய்ஃபே கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் இது வரைக்கும் கேட்டதே இல்லை ஒரே கலரில் ட்ரெஸ் போடணுன்னு, இப்போ தான் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் இதை எடுத்துகிட்டு போடா, என்ன ஆளை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பையன் கொஞ்சம் சோகமாகவே தான் போனான். அடுத்த நாள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறான், அவனும் ஒய்ஃபும் சேர்ந்துருக்கிற மாதிரி. சூப்பராக இருக்குது இந்த ஷர்ட்டு அவனுக்கு வேஷ்டிக்கு. 2 பேரும் சேர்ந்து நிற்கும் போது செம்மையாக இருந்தது, அந்த சேம் கலர் ட்ரெஸ்ஸு. 2 பேருக்குமே பயங்கர சந்தோஷம் சேர்ந்து ட்ரெஸ்ஸு போட்டதில். இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் போட்டான், ஃபோட்டோஸ்லாம் போட்டான், செம்ம லைக்ஸ். எல்லாருமே இந்த ஷர்ட்டு சூப்பராக இருக்குது, வேஷ்டிக்கு சூப்பராக இருக்குது, மாப்பிள்ளை செம்மையாக இருக்கார், அந்த மாதிரி பயங்கரமாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, செம்மையாக இருந்தது. திங்கக்கிழமை ஃபோன் பண்ணான், மச்சான் தேங்க்ஸ்ரா, ஒரு 2 வாரம் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணதுக்கு ஃபைனலாக வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த, ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே 100% நீங்கள் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில விஷயத்தில் ஒரு 90% கிடைச்சா கூட அதை ஓகேன்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் 100% கொண்டு வரணுன்னா நீங்கள் வைக்கிற டைம்லைனுக்குள்ளே அதை கொண்டு வர முடியாது. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 90% பர்ஃபெக்ஷன்லையாவது ஒரு விஷயத்தை முடித்தோங்கிற உங்களுக்கு திருப்தி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவனும் 100% மேட்ச் எதிர்பார்த்தான், கிடைக்கல.
பட் இந்த 90%லேயே சாட்டிஸ்ஃபை ஆகி மச்சான் ஹாப்பி ஆகிட்டான். இந்த எபிசோட உங்களை வந்து ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டு டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த எபிசோடை ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு